பாக்குறீங்களோ கேட்கறீங்களோ அதனோட உள்ள அர்த்தம் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னைக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதோ அன்னையிலிருந்து ஒரு மாபெரும் சக்சஸான லைஃப்குள்ள நீங்க என்டர் ஆகிறதுக்கு உண்டான திறவுகோல் அது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் ஒரு படத்துல அவர் என்ன வசனம் சொல்லுவார் அப்படின்னா, இறைவன் தடுப்பதை யாராலும் நமக்கு கொடுக்க முடியாது, இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இது எனக்கு வந்துட்டு ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி இருந்தது. எனக்கு அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அடிக்கடி நான் நினைச்சுக்குவேன். நான் ஒரு தடவை ஒரு மாஸ்க் வழியா போகும்போது அதுல வந்துட்டு இதே வந்துட்டு என்ன அப்படின்னா எழுதி இருக்கு. கீழே இதை சொன்னது யார் அப்படின்னா நபிகள் நாயகம். நான் அதை வந்துட்டு என்ன அப்படின்னா பார்த்துட்டு கிராஸ் ஆகிறேன். நான் அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஒரு தடவை கார் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஆட்டோக்கு பின்னாடி இந்த சென்டென்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, அப்ப நான் அதை வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப நான் நினைச்சு பாக்குறேன். நான் அதை ஆழ்ந்து பாக்குறேன். பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச மீனிங் வந்துட்டு ஃபினாமினல். நம்ம என்ன பாக்குறோமோ கேட்கிறோமோ அதுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா நிறைய உள்ளர்த்தம் இருக்கு. அது உடனே நடக்காது, மீண்டும் மீண்டும் நம்ம பண்ணும்போது நடக்கும். அதுல என்ன எனக்கு அர்த்தம் கிடைச்சது அப்படின்னா, இந்த இடத்துல இறைவன் அப்படிங்கிறது யாரு? இறைவன் அப்படிங்கிறது வேற யாருமே கிடையாது, நம்ம தான். நம்ம நமக்கு கொடுக்கறத எவனாலையும் தடுக்க முடியாது. நம்ம எதையெல்லாம் நம்ம தடுக்கிறோமோ மனதால அதை எவனாலையும் நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுக்க முடியாது. இதையேதான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, கனியன் பூங்கன்றனார் சொல்லியிருக்காரு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணுமோ நல்ல விஷயங்களை கண்டினியூஸா நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆல் த